ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்கிற இந்துஸ்தான் காலேஜ், அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜோட விளாக் தான். காலேஜை ஃபுல்லாக சுற்றி காட்ட போகிறோம். ஸோ இவர் தான் என்னோட நண்பர் கமலேஷ். இவர் எத்தனை பேத்துக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ ஃபேன் பேஸை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவில். ஸோ யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது உங்கள் சவுண்ட் பார்ட்டி. நான் உங்கள் வருண் சிஜு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பார்ட்டி பண்ணலாமா? ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஒரு காலேஜ் ரொம்ப ஒரு ஃபேமஸான காலேஜ். அதாவது பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் அந்த ஆர்ட்ஸு. ஸோ இந்த காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு வைபான ஒரு காலேஜுங்க. கோயம்புத்தூர்லேயே இவங்கள மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்ஸ் நடத்த முடியாது. இந்த காலேஜில் படிக்கிறது மூலமாக உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட செலிப்ரிட்டிஸை நீங்கள் நேராகவே பார்க்கலாம். ஒன் ஆஃப் ஜாலியான ஒரு காலேஜ்னு சொல்லலாம். ஏன்னா இந்துஸ்தான் அப்படின்னு சொன்னாலே ஒரு பிராண்ட் அவங்க க்ரியேட் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் பார்த்தீங்களா அந்த காலேஜுக்குள்ளே, நம்ம இந்துஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு வச்சு வெல்கம் பண்ணியிருக்காங்க. இந்த நம்ம இந்துஸ்தான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய ஒரு ஐடென்டிட்டியாகவே இருக்குது. ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸு, அதாவது புதுசாக அட்மிஷன் போட வர ஸ்டூடெண்ட்ஸாகவும் இருக்கட்டும், நம்ம பழைய ஸ்டூடெண்ட்ஸாகவும் இருக்கட்டும், எப்போயுமே இந்த இடத்துல ரஷ்ஷாக இருக்குங்க ஃபோட்டோ எடுக்க. இந்த இடத்துல ஒரு ஃபோட்டோ பாயிண்ட்டை விட ஒரு செல்ஃபி பாயிண்ட்னே சொல்லலாம். எந்த நேரம் ஃபோட்டோ எடுத்து ஸ்டோரி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இன்றைக்கி நான் வீடியோ எடுக்கிற டைம் பார்த்தீங்கன்னா சண்டே, அதனால் காலேஜில் ஃப்ரீயாக இருக்குது, யாருமே இல்லை. அதனால தான் இந்த டைமை சூஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஏ பிளாக்குங்க. ஏ பிளாக் தான் வந்து நம்ம காலேஜ்லேயே பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு மெயின் பிளாக்னு கூட சொல்லலாம். நீங்கள் இன்கேஸ் அட்மிஷன் போட வர்றதா இருந்தால் நீங்கள் இங்கே தான் வந்து போடுற மாதிரி இருக்கும். ஸோ நான் ஒன் ஆஃப் த ரஷ்ஷான ஒரு பிளாக்னு சொல்லலாம். எல்லா ப்ராசஸும் பிரின்சிபல் ஆஃபீஸ்லேருந்து, ஸோ பெரிய மேமோட ஆஃபீஸ், அதாவது பார்த்தீங்கன்னா ஓனரோட ஆஃபீஸ் எல்லாமே இங்கே தான் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இண்டோர் ஆடிட்டோரியம் ஹிந்துஸ்தான், அங்கேயும் பிராண்டு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து ஏபிஜே அப்துல் கலாம் ஹால்னு சொல்லுவாங்க. இண்டோர் ஆடிட்டோரியம் உள்ளே பார்த்தீங்கன்னா லேசர் லைட்டு, ப்ரொஜெக்டர் எல்லாமே இருக்கும். ஃபுல் ஏசி தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 300-400 பேர் உட்கார்ற மாதிரி இருக்கும் சீட்டிங் எல்லாமே. இந்த இடம் பார்த்தீங்கன்னா பசங்க ஈவினிங் உட்காருவாங்க. எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பசங்க உட்காந்துட்டு ஒரு வைபாக இருக்கக்கூடிய ஒரு இடம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்ம கிராஸாக இருக்குது பார்த்தீங்கன்னா, கிராஸு கீழே ஒரு ஸ்டேஜ். ஸோ இங்கே தான் ஃப்ளெக்ஸ் டே இந்த மாதிரி ஒரு மேலே பார்த்தா தெரியும், கலர் கலர் பேப்பர்லாம் தொங்க விட்டுருப்பாங்க. ஸோ ஃப்ளெக்ஸ் டே இந்த மாதிரி முக்கியமான ஈவெண்ட்லாம் இங்கே தாங்க நடக்கும். ஸோ அந்த வைபான ஈவெண்ட் நீங்கள் ரீல்ஸ் பார்க்குறது எல்லாமே இந்த இடத்துல தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ நம்ம ஏ பிளாக் மெயின் பிளாக்கை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த பிளாக்ல என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்குன்னா, மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பிகாம் ஐடி, பிகாம் பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸு, அப்புறம் பிகாம் சிஎஸ், ஏஎஃப், இந்த மாதிரி ஒரு சில மேக்ஸு, இந்த மாதிரி ஒரு சில இங்கிலீஷ், முக்கியமாக சொல்ல பாரு இங்கிலீஷ், பிஏ இங்கிலீஷ்லாம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஏ பிளாக் தான் வரும். ஸோ இதுதான் மெயின் பிளாக்கோட என்ட்ரன்ஸ். ஆஃபீஸு பார்த்தீங்கன்னா ரிசப்ஷன் எல்லாமே இங்கே தான் இருக்குது. ஸோ லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ரூம் இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த இந்துஸ்தான் அப்படி எடுத்துக்கிட்டாலே ஒரு பிராண்டுங்க. ஸோ இங்கே படிக்கிறது மூலமாக இந்துஸ்தான் ஸ்டூடெண்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டே நமக்கு கிடைக்கும். ஸோ அது நீங்கள் ஒன்ஸ் இங்கே இந்த காலேஜில் சேர்ந்ததுக்கப்புறம் அதை ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இது ஏ பிளாக்கில் போகிறதுக்கு இன்னொரு என்ட்ரன்ஸு. இது வந்து அந்த இண்டோர் ஆடிட்டோரியமோட அந்த இது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லைப்ரரியும் ஃபீஸ் கவுண்டரும் இருக்கும் அது கீழே. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பி பிளாக்கை நோக்கி போயிட்டுருக்கோம். இது வந்து பி பிளாக். ஏ பிளாக்கு லெஃப்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா பி பிளாக்கு. ஸோ எல்லாமே நம்ம இந்துஸ்தானை பொறுத்தவரை சொல்ல பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஹை ரேட்டடான ஃபீஸும் இருக்காது, ரொம்ப லோவாகவும் இருக்காங்க. எல்லாராலையும் கட்ட முடியிற அளவுக்கு ஒரு மீடியமான ஃபீஸ் தான். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 25,000 கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அதிகபட்சம் நீங்கள் எம்பிஏ எடுத்துக்கிட்டாலே ஒரு 80,000 to 90,000 அந்த ரேஞ்சில் தான் வரும். ஸோ நிறையா உள்ளுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் கேன்டீன்ஸும் இருக்குது. இங்கே ஒரு கேன்டீன் இருக்குது, அங்கே ஒரு கேன்டீன் இருக்குது. இந்த பி பிளாக் டு ஏ பிளாக்கை சுற்றி உங்களுக்கு கேன்டீன் தாங்க இருக்குது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனரி வேறு இருக்குது. ஜெராக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எல்லோ கலர் போர்டு இருக்குது பார்த்தீங்களா, அது பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனரி, காலேஜோட ஸ்டேஷனரி. எல்லா பொருள் ஜெராக்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும். என்ன பொருள் கிடைக்கலன்னு தான் நம்ம ஆச்சரியமாக பார்க்கணும். ஸோ விஸ்காமு கீழே தாங்க இருக்குது. ஏ பிளாக் கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஸ்காம் விசுவல் கம்யூனிகேஷனும் அனிமேஷன் டிபார்ட்மெண்ட்டும் இங்கே வந்துடும். ஸோ இங்கே ப்ளூ கலரில் ஒன்று செட்டர் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க, சீட்டு மாதிரி போட்டு. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆடிட்டோரியம். ஸோ இந்த ஹிலாரி கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஈவெண்ட் நடக்கும். நீங்கள் நிறைய ரீல்ஸ் பார்த்துருப்பீங்க. ஒரு 2 நாளைக்கு அந்த ஒரு மாதம் பிப்ரவரி 14 லவ்வர்ஸ் டே தான். பட் இங்கே வந்து ஹிலாரி கேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஈவெண்ட்டை கொண்டாடுவாங்க. சவுத் இந்தியாவிலே ஒரு பெரிய கல்ச்சுரல் ஃபெஸ்ட்னு சொல்லலாம், காலேஜ் கல்ச்சுரல் ஃபெஸ்ட்னு. ஸோ ஹிந்துஸ்தான் எடுத்துக்காலே ஹிலாரி கேஸை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. ஒரு 10-15 செலிப்ரிட்டிஸ், பெரிய செலிப்ரிட்டிஸ்லாம் வருவாங்க. ஸோ இது வந்து ஏ பிளாக் பின்னாடி வியூ, ஓகேவா. ஏ பிளாக் பின்னாடி வியூ பார்த்து போயிட்டுருக்கோம். ஸோ உங்களுக்கு ஆர்ட்ஸு, இன்ஜினியரிங்கு, பாலிடெக்னிக்கு, நர்சிங்கு, எந்த கோர்ஸ் போடுறதா இருந்தாலுமே சரி, நீங்கள் ஆர்ட்ஸ் கேம்பஸ் தான் வரணும். ஆர்ட்ஸ் தான் உங்களுக்கு மெயின் காலேஜ். உங்கள் குரூப் இந்துஸ்தான் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குல்ல, எல்லாத்துக்குமே மெயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்ட்ஸ் தான். இதுதான் நான் சொன்ன இந்த ஓப்பன் ஆடிட்டோரியம். பாருங்களேன், சேர்ஸாக கிடக்கு. ஆல்ரெடி ஏதோ ஈவெண்ட் நடந்திருக்கு, ப்ரைவேட் ஈவெண்ட்ஸ் நடந்திருக்கு ஏதோ ப்ரைவேட்டில். ஸோ காலேஜ் கல்ச்சுரல்ஸை தவிர்த்துட்டு நிறைய ப்ரைவேட் ஈவெண்ட்ஸும் நடக்குங்க. படத்தோட ப்ரொமோஷன்ஸாக இருக்கட்டும். ஸோ ஏகப்பட்ட ப்ரொமோஷன்ஸ் நடந்திருக்கு.
லோகேஷ் கனகராஜ்லாம் அடிக்கடி வருவார். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். ஸோ இதுதான் அந்த இந்துஸ்தான் ஆடிட்டோரியம். இங்கே தான் அந்த ஹிலாரி கேஸ் நடக்கும். கிட்டத்தட்ட அந்த ஒரு மாதம், பிப்ரவரி மாதம் ஃபுல்லாகவே வைப்பு தாங்க. ஏகப்பட்ட ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும், செலிபிரிட்டிஸ் வருவாங்க, ஃப்ளெக்ஸ் டே நடக்கும். நான் சொன்ன இந்த A பிளாக் முன்னாடி கமிஷனில் ஃப்ளெக்ஸ் டே நடக்கும். இது வந்து C பிளாக்கு. ஸோ இந்த C பிளாக் வந்து நம்ம முக்கியமாக ஒன்று சொல்லணுங்க. C பிளாக் பார்த்திங்கன்னா காலேஜ்லேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கும், எதோடையும் ஒட்டாமல். ஸோ ஒரு தனித்துவமாக ஒரு தனிச்சிருக்கிற ஒரு பிளாக் அப்படின்னு சொல்லலாம். அதை வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கிறது, காலேஜில் சம்மந்தமே படாத ஒரு பிளாக்னு சொல்லலாம். இது வந்து ஒயிட் கேண்டீனு, கேர்ள்ஸ் ஹாஸ்டல் கீழே இருக்குங்க. எல்லா பொருளுமே கிடைக்கும் இங்கே. இது வந்து கேர்ள்ஸ் ஹாஸ்டலுங்க. C பிளாக்கை ஒட்டி இது கேர்ள்ஸ் ஹாஸ்டல். இது இன்னும் பின்னாடி நிறையா இருக்குது, இது முன்னாடி மட்டும் லைட்டாக அவங்களுக்கு தெரியுது, மரம்லாம் மறைச்சிருச்சு. ஸோ கேர்ள்ஸ் ஹாஸ்டல் ரொம்ப பெருசுங்க. C பிளாக்ல என்னென்ன கோர்சஸ் இருக்குன்னா, பிகாமு, பிகாம் PA, ஃபேஷன் டிசைனிங், காஸ்டியூம் டிசைனிங், இதெல்லாம் நீங்கள் எடுத்தீங்கன்னா இங்கே தாங்க போவீங்க C பிளாக்ல. பிகாமு, பிகாம் PA, ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங், அப்புறம் காஸ்டியூம் டிசைனிங் அண்ட் ஃபேஷன் டெக்னாலஜி, அதெல்லாம் இங்கே தான் போவீங்க. கீழே ஃபுல்லாமே லேப் இருக்குது. அப்புறம் ஸோ ஒயிட் கேண்டீனு, கேர்ள்ஸ் எல்லாமே அலோட் பண்ணுவாங்க ஃப்ரீயாக. நீங்கள் கீழே போய் எதாவது வாங்கிக்கலாம். ஒரு 6 மணி இல்லை ஒரு 8 மணி வரைக்குமே கீழே உட்காந்துக்கலாம். இது வந்து A பிளாக்கு பின்னாடி, ஆடிட்டோரியத்துக்கும் A பிளாக்கு பின்னாடியும் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய ஒரு கேண்டீன் இருக்குது. MDS இருக்குது, அப்புறம் இங்கே ஒரு சைடில் ஒரு கேண்டீன் இருக்குது, அப்புறம் ஃப்ரூட் ஜூஸ்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் A பிளாக்குள்ளே போயிட்டு அந்த டோர் க்ளோஸில் இருக்குது, முன்னாடி உங்களுக்கு காமிச்சிடலாம். அந்த டோர் மூலமாக நீங்கள் இந்த பின் டோருக்கு வந்து இங்கே ஆக்சஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே. ஸோ உங்களுக்கு இந்துஸ்தானில் என்ன கிடைக்கல அப்படி தான் நம்ம சொல்லணும். ஸோ எல்லா கோர்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்மியான ப்ரைஸில் தாங்க ஆஃபர் பண்ணுறாங்க. நாங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் ஆர்ட்ஸாக இருக்கட்டும், இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், எல்லாருமே முன்னாடி வாங்க, முன்னாடி வந்து அட்மிஷன் போடுங்க அப்படின்னு ஏன் சொல்கிறோன்னா, உங்களுக்கு வந்து டொனேஷன்ஸ் இருக்காதுங்க. ஹிந்துஸ்தானில் வந்து பெருசாக மார்க்லாம் பார்க்க மாட்டாங்க. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் வேகன்சி இருக்கிற வரைக்குள்ளே நீங்கள் இப்போ பிகாமில் நீங்கள் அட்மிஷன் போட போகிறீங்கன்னா, பிகாமில் 120 சீட் இருக்குன்னா 120 சீட் தான் இருக்கும். நீங்கள் அது முடியறதுக்குள்ளேயும் வரணும். ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு அட்மிஷன்ஸ் கிடைக்காது. வெளியூர்லேருந்து, ஆக்சுவலாக வந்து கோயம்புத்தூரை தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா வெளியூர்லேருந்து நிறைய பேர் வந்து படிக்கக்கூடிய ஒரு காலேஜ்னு கூட சொல்லலாம் இந்துஸ்தானை. ஸோ நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும், வாரத்துக்கு 3-4 ஃபங்க்ஷன்ஸ் நடந்துக்கிட்டே இருக்குங்க. ஒரு ஜாலியான ஒரு காலேஜ் லைஃப்பை என்ஜாய் பண்ணிவிட்டு ஒரு நல்ல பேக்கேஜ், அதாவது பார்த்தீங்கன்னா சேலரி பேக்கேஜில் பிளேஸ்மெண்ட்ஸும் நல்லா பண்ணி தராங்க, கோச்சிங் எல்லாமே நல்லா இருக்கும். இங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டரேட்டு, PhD இந்த மாதிரி வெல் எஜுகேட்டட் குவாலிஃபைடான ஒரு ஸ்டாஃப்ஸ் தான் வருவாங்க. நீங்கள் இந்த ராமநாதபுரம், திருநெல்வேலி, தூத்துக்குடி இந்த மாதிரி சதனில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு குவாலிட்டியான ஸ்டாஃப்ஸ் வர மாட்டாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் மட்டும்தான் இருப்பாங்க. இந்த கோயம்புத்தூர், திருச்சி, சென்னை, பெங்களூர் இந்த மாதிரி முக்கியமான சிட்டிஸில் மட்டும்தான். அதுவும் கோயம்புத்தூரை நான் சொல்லவே வேணாம், எஜுகேஷனுக்கு பேர் போன காலேஜை வச்சு தான் கோயம்புத்தூரே இயங்குது அப்படின்னு சொல்லலாம். ஏகப்பட்ட காலேஜ், ஒரு 200+ காலேஜஸ் இருக்கும் கோயம்புத்தூரில். ஸோ இது வந்து B பிளாக்லேருந்து போய்கிட்டு இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டீன், நான் சொன்ன மாதிரி அங்கே ஒரு கேண்டீன் இருக்குது. ஸோ அட்மிஷன்ஸ் உங்களுக்கு வேணும், இன்கேஸ் இந்த காலேஜில் நீங்கள் அட்மிஷன்ஸ் போடணும். இந்துஸ்தான் மட்டும் இல்லை, கோயம்புத்தூர் இருக்கிற எந்த காலேஜ், சென்னையில் இருக்கிற எந்த காலேஜ், பெங்களூர் இருக்கிற எந்த காலேஜில் வேணால் உங்களுக்கு அட்மிஷன் வேணும். டொனேஷன் இல்லாமல் கம்மியான ஃபீஸில் எப்படி போகிறது, எப்படி எங்களுக்கு சீட் கிடைக்குமா கிடைக்காதா, எந்த டீட்டெயில்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை அட்மிஷன்ஸ் போடணும், டவுட் இருக்குது, நாங்கள் அட்மிஷன் போட போகிறோம், இந்த அட்மிஷன் ரிலேட்டடாக எந்த டவுட்ஸ் இருந்தாலும் சரி, குவரிஸ் இருந்தாலும் சரி, கீழே உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். என்னோட பர்சனல் காண்டாக்ட் நம்பர் தான், நீங்கள் கால் பண்ணுங்கள், உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் சொல்கிறேன். ஆர்எல்ஸ் நீங்கள் அட்மிஷன் போகிறதுனால அந்த சப்போர்ட் நம்ம பண்ணி கொடுத்துடலாம் அட்மிஷன்ஸ்க்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா மேக், அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம காலேஜிலேருந்து ஒரு டைப் பண்ணது. மேக்குங்கிறது வந்து ஒரு தனியாக ஒரு கோச்சிங் சென்டரு, அது வந்து நம்ம காலேஜோட டைப் பண்ணியிருக்காங்க, இந்துஸ்தான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கூட. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா VFX, அனிமேஷனு இந்த மாதிரி நிறையாவது இங்கே இருக்கும். கேமிங்லாம் க்ரியேட் பண்ணுறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட சாஃப்ட்வேர் ரிலேட்டடான ஒரு கோர்சஸ், அதாவது தான் VFX, அனிமேஷனு இந்த மாதிரி. ஸோ இது நான் சொன்ன மாதிரி ஜெராக்ஸ் ஸ்டேஷனரிங்க. ஸோ இந்துஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டாலே கோயம்புத்தூரில் பிராண்டாக உருவாக்கி வச்சுட்டாங்க உண்மையிலே சொல்ல போனால். இது வந்து E பிளாக்கு, ஓகேவா. E பிளாக்கில் என்ன இருக்குன்னா ஃபிசிக்கல் டிபார்ட்மெண்ட்டும் சைக்காலஜியும் இருக்குது. ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறது, NSS, NCC எல்லாமே இங்கே தாங்க இருக்குது E பிளாக்கில். ஸோ அடுத்து நம்ம முக்கியமான ஒரு பிளாக் நோக்கி போயிட்டு இருக்கோம், அதை நான் அடுத்து வரேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு பிளாக் காமிச்சிக்கிறேன். இது வந்து D பிளாக்கு. இது வந்து ஒரு பிளாக்குக்கு பின்னாடி இருக்காது. என்ன பிளாக்னா அந்த பிளாக்கை தான் நம்ம பார்க்க போகிறோம். D பிளாக்கில் என்னென்ன கோர்சஸ் இருக்குன்னா, MSW, அப்புறம் பார்த்தீங்கன்னா IT இந்த மாதிரி ஒரு சில கோர்சஸ்லாம் வந்து பி பிளாக்ல இருக்குது. BCA எல்லாம் D பிளாக்ல தான் வரும், எல்லாமே D பிளாக்ல தான் வரும். இது பார்த்தீங்கன்னா இதுதாங்க நான் சொல்ல வந்தேன், F பிளாக். ஹிந்துஸ்தானில் இப்போ சடன் நம்ம இவ்வளோ காலேஜை பார்த்துட்டு வந்தோம், திடீர்னு ஒரு IT டெக் பார்க்கை பார்த்த மாதிரி இருக்கா. ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்ட்ரக்சரில் அமைஞ்சிருக்கிற ஒரு பிளாக்னா F பிளாக் தாங்க. ஆக்சுவலாக வந்து இந்த F பிளாக்கை பார்த்தா எல்லா பிளாக்காரங்களும் பொறாமப்படுவாங்க. ஏன்னா இந்த F பிளாக்ல இருக்கிற ஒரு வைப்பே வேறு வைப்புங்க. ஏன்னா நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும். ஸோ உங்களுக்கு நான் பிளாக்கை பார்க்குறப்பே உங்களுக்கு ஐடியா வருவாங்களே, இங்கே இப்போ செமினார் ஹால் இருக்குது, அங்கிட்டு ஒரு செமினார் ஹால் இருக்குது, ஒரு IT டெக் பார்க்குள்ளே போன மாதிரி இருக்கா. இன்னொன்று இந்துஸ்தானுக்குள்ளே சொல்ல போனாலே இந்த சிட்டிக்குள்ளே இருக்கே, என்னடா ஒரே பில்டிங் தான் கட்டி வச்சிருப்பாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படிலாம் கிடையாதுங்க. ஒரு க்ரீனிஷான ஒரு பசுமையான ஒரு கேம்பஸ்ன்னு சொல்லலாம். எங்கே பார்த்தாலும் மரம், செடி, கூலிங்காக இருக்கும்.
அது பார்க்காம காலேஜ் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஒய்ஃபை ஃப்ரீ ஒய்ஃபை தான் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இப்போ லிஃப்ட்லாம் கொடுத்துருக்காங்க, எல்லா பிளாக்லையுமே 2 லிஃப்ட் இருக்கும், நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸும் அப்பப்போ ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ கீழே ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா செமினார் ஹால் தாங்க எல்லா பக்கமுமே ஓப்பன் கொடுத்தீங்களேன். சொன்ன மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடந்திருக்கு பாருங்கள், கிளஸ்டர்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா எம்சிஏ டிபார்ட்மெண்ட்டோட ஃபங்க்ஷனு கிளஸ்டர்ஸ் நடந்திருக்கு, ஃப்ளெக்ஸ் டே பண்ணியிருக்காங்க. ஃபங்க்ஷனும் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ளெக்ஸ் இறக்கி கீழேலாம் ஒரு ஆட்டம் போட்டு ஒரு வைப் ஆயிருங்க அந்த காலேஜ். ஸோ ஏகப்பட்ட கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அதாவது யூஜியில் பார்த்தீங்கன்னா ஒரு 48+ கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, பிஜியில் பார்த்தீங்கன்னா ஒரு 25+ கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. எல்லாமே நான் சொன்ன மாதிரி ஒரு டீசெண்டான ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான். நீங்கள் முன்னாடியே வந்துட்டீங்கன்னா டொனேஷன்ஸ் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபீஸ் எதுவுமே இல்லாமல் ஒரு அதான் சொல்கிறேன்ல 25,000 இருந்து உங்களுக்கு வந்து ஒரு 50,000 வரைக்குமே கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க யூஜியில். ஸோ முன்னாடியே வர்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டொனேஷன்ஸ் இந்த மாதிரி எக்ஸஸான எந்த ஒரு ஃபீஸும் இருக்காதுங்க. அதனால தான் முன்னாடி வாங்கன்னு சொல்கிறோம். இந்த காலேஜ் நீங்கள் எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு வந்து டீச்சர் குவாலிட்டி, அதாவது பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் ஐயோ ஜாலியாக இருக்கிற காலேஜா, பசங்க கேட்டு போயிடுவாங்களா அப்படின்னு நினைக்கவே வேணாம். எந்த அளவுக்கு ஃபங்க்ஷன்ஸ், எந்த அளவுக்கு கல்ச்சுரல்ஸ், எந்த அளவுக்கு டான்ஸ் வைப்லாம் இருக்கோ அதே அளவுக்கு உங்களுக்கு டீச்சிங்கும் இருக்கும். ஸோ டிசிப்ளினும் இருக்கும். டிசிப்ளின் வைஸ் இப்போ வர அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணுறது இல்லை. ஒரு சில பேர்லாம் பேசுவாங்க இந்துஸ்தானா ரொம்ப சேட்டை பிடிச்ச ஒரு காலேஜ் அப்படிலாம் சொல்லுவாங்க. டிசிப்ளின் வைஸும் ரொம்ப காம்ப்ரமைஸ் பண்ணுறதில்ல. அதுவும் டிசிப்ளின் நல்லா இருக்குது, கோச்சிங் நல்லா இருக்குது. இப்போ நம்ம எஃப் பிளாக்லேருந்து போகிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா பாரதி ஹாஸ்டல், இதுதாங்க பாய்ஸ் ஹாஸ்டல். இந்த பாய்ஸ் ஹாஸ்டல் வைப்புள்ள வந்துட்டோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர் ஹாஸ்டல்லு. ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா மெஸ் இருக்குது. மெஸ்ஸு அங்கே ரெட் கலரில் தெரியுதுல, அது பார்த்தீங்கன்னா அக்கா கடை அப்படின்றக்கா, அது ஒரு ப்ரைவேட் கேண்டீன் பாய்ஸ் ஹாஸ்டல். எப்படி கேர்ள்ஸுக்கு ஒயிட் கேண்டீன் ஒன்று கீழே இருந்துச்சோ அதே மாதிரி இது வந்து பாய்ஸுக்கு. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு சாப்பாடு எதுவும் அன்றைக்கி செட் ஆகலை அப்படின்னா நீங்கள் வெளியில் வந்து சாப்பிட்டுக்கலாம், பே பண்ணி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு காலேஜ் ஃபீஸ்லேயே வந்து இன்க்ளூட் ஆகிடும் இந்த ஃபீஸ். இங்கே ஈவினிங் டைமில் டீ கேன்லாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிடிச்சிட்டு போய் குடிச்சிக்கலாம். ஸோ ஈவினிங் ஆனால் ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க, டீ, இதெல்லாம் உங்களுக்கு வந்து அந்த ஃபீஸ்லேயே இன்க்ளூட் ஆகிடும். ஸோ காலேஜ் டே நடக்கும், உங்களுக்கு வந்து ஹிலாரிகேஸ் நடக்கும். ஸோ டிபார்ட்மெண்ட் வைஸ் நிறையா ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் டே நடக்கும். ஸோ நிறையா ஃபங்க்ஷன்ஸ். அது மட்டும் இல்லாமல் ப்ரைவேட் ஈவெண்ட் நடந்துக்கிட்டே இருக்கும், சொல்லவே வேணாம். ஏன்னா ஏகப்பட்ட ஆடிட்டோரியம் வச்சுருக்காங்களே. ஸோ ப்ரைவேட் ஈவெண்ட்டு, ப்ரமோஷன்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள், படத்தோட ப்ரமோஷன்ஸு, செலிபிரிட்டிஸ்லாம் வந்து போயிட்டு இருப்பாங்க. ஸோ இது வந்து பிஜி ஹாஸ்டல். ஸோ அவ்வளோதாங்க, சிம்பிளாக சொல்ல போனால் இதுதாங்க இந்துஸ்தான். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சி யூ பை பை அண்ட் டேக்கர். இன்னொரு வீடியோவில் சீக்கிரமாக சந்திக்கலாம்.